இந்த வசனத்துடைய தலைப்பு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நாம் வாசித்த அந்த 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே அவர் புறப்பட்டு அவர் அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவர் போகிறார். அந்த பஸ்கா பண்டிகையிலே, பஸ்கா என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். பஸ்கா என்பது இஸ்ரவேல் யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. பஸ்கா எப்பொழுது ஆசரிக்கப்பட்டது? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது அந்த பஸ்கா பண்டிகை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ஆட்டுக்குட்டியை இரத்தத்தை வாசலிலும் நிலைக்கால் கதவிலும் அதை பூச வேண்டும். பிறகு புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் சுட்டு அவர்கள் அதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த பஸ்கா பண்டிகையானது முக்கியமான பண்டிகை யூதர்களுடைய முறைமையின்படி. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார் பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக. இந்த இடத்துல நாம் சில வசனங்களை ரொம்ப ஆழமாய் தியானிக்க போகிறோம். We are going to meditate the word of God little bit deeper. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைப்பட போகிறார். I believe the Lord is going to change your perspective. உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். Thank you Jesus. பாருங்க, 14ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்துவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போகும்பொழுது அவர் எதிர்பார்த்தது ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஏன்னால் இந்த பஸ்கா பண்டிகையானது அவர்கள் பண்டிகை தோறும் மட்டும்தான் தேவாலயத்தில் கூடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு கடைசி புஸ்தகத்திலிருந்து மத்தேயு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருண்ட காலம் சொல்லுவாங்க. அதாவது அ டார்க் பீரியட். கர்த்தருடைய வார்த்தை எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாதனால அந்த 400 வருஷம், அதாவது 430 வருடம் பார்த்தீங்கன்னா எந்த தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வார்த்தை வரவே இல்லை. ஆஃப்டர் 430 இயர்ஸ் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய அந்த வெளிப்பாட்டை கேட்கறதுக்கு, ரகசியத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? How many of you are ready to listen to a secret? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து 430 வருடம் கழித்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? How many of you are with me? பழைய ஏற்பாட்டில் மோசேயை கர்த்தர் எகிப்திற்கு அனுப்பும்போது சரியாக 430 வருடம், அதாவது இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மோசே எப்பொழுது அனுப்பப்பட்டான் என்று சொன்னால் 430 வருடம் கழிச்சு. நீங்கள் பழைய ஏற்பாட்டு எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். மோசே 430 வருடம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது பிசாசினுடைய ஆளுமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேவனை ஆராதிக்கும்படிக்கு அவர்களை வெளியே விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் எந்த விதமான புஸ்தகமே இருக்காது. எந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் எதுவுமே எழுதப்பட்டிருக்காது. அதுதான் கடைசி புஸ்தகம். அந்த இடத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 430 வருடம். இயேசு கிறிஸ்து பிறந்து சரியாக 30 வயதிலே இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்குள்ள வருகிறார். அப்படின்னா இந்த 400 + இயேசு கிறிஸ்துடைய வயது 30, 400 + 30 is 430 years. சரியாக 430 வருடம் கழித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக வருகிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து 430 வருடம் கழித்து தன்னுடைய வயதையும் சேர்த்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வயதையும் சேர்த்து சொல்கிறேன், 430 வருடம் கழித்து அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமிலே அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பார்கள் என்று போகும் பொழுது, பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து போகிற அந்த எருசலேமில் பார்க்கிறார். ஜனங்கள் தேவாலயத்தை குறித்தின ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை. இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் பேசினாரே, மோசேயின் மூலியமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் துச்சமாக எண்ணி அந்த இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா?
புறா விற்கிறார்கள், ஆடு மாடுகளை விற்கிறாங்க. அந்த இடத்துல காசுக்காரர்கள் காசுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. அதான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களே. இப்போ நீங்கள் இங்கேருந்து துபாய் போகிறீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் ஏஇடி கரன்சி. இப்போ இங்கேருந்து மலேசியா போகிறீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் ரிங்கட், ரைட்? ஸோ இந்த மாதிரி சில கரன்சிஸ் என்ன பண்ணாங்க, அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கே உட்காந்துக்கிட்டு? தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவங்க தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகைகளாக்கி என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்கு கொடாமல் அந்த கர்த்தருடைய மகிமையை தேவன் படைத்த மிருக ஜீவன்களுக்கு அதை விற்று கொண்டிருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய ரத்த இந்த பந்தியில் கலந்து கொள்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் உங்கள் இருதயமாகிய அந்த ஆலயத்தில் நீங்கள் இன்னும் புறாக்களையும் ஆடு மாடுகளையும் விற்று கொண்டிருக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க பிரதர்? எனக்கு புரியல. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காதிருக்கும் பொழுது நாம் அதை மிருக ஜீவன்களுக்கு அந்த கனத்தை கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிருக ஜீவன் சொல்கிறது மொபைல் ஃபோனாக இருக்கலாம். யூ மே பி கிவிங் மோர் அண்ட் டைம் டு த மொபைல் ஃபோன். நாம் எந்த விஷயத்திற்கு நாம் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறோமோ அந்த விஷயத்திற்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நம்ம கையில் இருக்குது. we have every technologies in our hand. what we are going to do? அதில் அதுக்கு நம்ம ஆராதனை செலுத்துகிறோமா? we are holding the mobile phones in our hands. in those days mobile phones were used just to speak with others. ஆதி காலத்தில் ஒரு 150 years back or 100 years back மொபைல் ஃபோன் ஒரு டயல் பண்ணி பேசிட்டு இல்லை டெலகிராம் something were used to communicate the message. but today it's not only about communication. people are used to see videos, people are used to see reels, everything. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ளிகேஷன்ஸ், மொபைல் ஃபோன் நம்மளுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாய் மாறிடுச்சு. மொபைல் ஃபோன்ஸ் நம்மளுடைய பாடியில் அது நம்ம கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவங்ககிட்ட பேசலைன்னு சொல்லி தேவாலயத்தில் மகிமையை செலுத்தாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்தை சந்தையை போல் மாற்றிட்டாங்க. ஒரு சந்தை எப்படி ஒரு 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 ஊர்லேயும் சந்தை நடக்குமோ அந்த மாதிரி சந்தையை மாற்றிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? கீழே அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலக்கைகளை கவிழ்த்து போட்டு இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய பிதாவினுடைய வீட்டை இப்படி கல்லர் குகையாக மாற்றிட்டான்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பற்றி எரிகிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் துரத்துறாரு. வெளியே போ, என்னுடைய பிதாவினுடைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்கள் இருதயத்திலிருந்து, இன்னைக்கு உங்களுடைய சிந்தனையிலிருந்து சில ரீகா பாஷை சில காரியங்களை கர்த்தர் துரத்தி விடுகிறார். கவலை என்னும் அந்த பாரம் என்னும் காரியம், அவிசுவாசம் என்னும் அந்த காரியத்தை உங்கள் ஆலயத்தில் இருக்காதீங்க, அந்த ஆலயத்தில் வைக்காதீங்க. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் தானே நம்ம கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய அப்பத்தையும் நாம் புசிக்கிறோம். அந்த திராட்சரசத்தையும் அந்த கர்த்தர் நமக்காய் பிற்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூர்ந்த அந்த அப்பத்தையும் நாம் புசிக்கிறோம். அப்போ நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சவுக்கை உண்டு பண்ணுறார். சவுக்கை உண்டு பண்ணி அந்த ஆடு மாடுகளை துரத்துகிறார். வெளியே போங்க துரத்தி விடுறார். காசுக்காரருடைய காசுகளையும் பலகைகளையும் துரத்தி விடுறாரு. இன்னைக்கு அநேகர் காசுன்னு சொல்லி உலகத்தின் காரியத்துக்காக அநேக நேரம் செலவு பண்ணுறோம். புறாக்களை கர்த்தர் துரத்துகிறார். வெளியே போங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் இருதயத்துக்குள் இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை பிரதர் நீங்கள் சொல்கிறது போல நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடாமல் என் இருதயத்துக்குள்ள பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள், சில சொல்ல முடியாத காரியங்கள் இருதயத்துக்குள்ள இருக்குது. யாருக்கும் தெரியாத இந்த காரியங்களை இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிற இத்தனை வருஷமா நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லை கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்தும் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் கொடுக்கல. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனை பேரோட கர்த்தர் பேசுகிறார்? கமெண்ட் பண்ணுவீங்களா? இஃப் த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ, லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். ராபா சேகே ரே பாசியா.
Thank you, Jesus. Thank you, Jesus. Sister Shiny Angel, God bless you. Sister Margaret Felicia, God bless you. Hallelujah. Raka pa say Sister Jayan, Sister Shaila Jayakumar, Sister Sara, Sister Geeta, Sister Joffy, Sister Batmavati. Yes, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ரீமா ஷேகே டேலே பாரா ஹாசியா மா ரூகு பாசே ஃபஹாசே லீபா தூரு சேகேரே பாஷியா. இந்த காலை நேரத்தில் உங்கள் சரீரமாகிய தேவ ஆலயத்தை நீங்கள் கர்த்தருக்கு மறுபடியும் புதுப்பித்து, ஆண்டவரே, ஒரு நெகேமியா தேவனுடைய அலங்கத்தை அவன் மறுபடியும் கட்டினான். ஒரு நெகேமியாவை போல எருசலேமின் அலங்கம் இடிந்து விழுந்திருப்பதை பார்த்து அவன் பாரம் கொண்டு ராஜாவின் சமூகத்தில் முகம் வாடலாய் நிற்கிறான். ராஜா கேட்கிற, நெகேமியாவே, ஏன் இப்படி முகம் வாடலாய் இருக்கிறாய்? அவன் சொல்றான், ராஜா, எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து விழுந்திருக்கு, நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் போய் எருசலேமின் அலங்கத்தை நான் கட்டிட்டு வருவேன். ராஜா சொல்கிறார், நீ என்னுடைய ஆட்களையும் என்னுடைய படைத்தலைவனையும் குதிரை வீரரையும் கூட்டிக் கொண்டு போ. உனக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அத்தனை நாள் போய் எருசலேமின் அலங்கத்தை கட்டுன்னு சொல்கிறாரு. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு நீங்கள் முகம் வாடலாய் இன்னைக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அவருடைய சேனைகளையும் தூதர்களையும் தெய்வ தூதரை அனுப்புகிறார். காப்ரியல் தூதரை அனுப்புகிறார், மிகாவரை அனுப்புகிறார். கர்த்தர் உங்களோடு அனுப்பி அவர் உங்களோட இடிந்து இருக்கிற அந்த தேவாலயத்தை மறுபடியும் எழும்பி கட்டுவதற்கு அவர் உதவி செய்கிறார். நீங்கள் இன்னைக்கு கவலைப்படுறீங்களா? ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கல, உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நான் கொடுக்கல. இந்த தேவ ஆலயத்திலே நான் உபவாசிக்காமலும் நான் பரிசுத்தமாய் வாழாமலும் ஓ ரீ பாசே ஹந்த ரபாசே ஆடு மாடுகளையும் புறாக்களையும் விற்றுக்கொண்டு ஓ ரீ கபாசே உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டு பரிசுத்தமாய் இராதபடிக்கு நான் வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வார்த்தை என்னும் அந்த சவுக்கினாலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. லார்ட், ஐ தேங்க் யூ ஜீசஸ். மா ராகா பாசே தேவனுடைய ஆலயத்திற்குரிய மகிமையும் கனத்தையும் நான் செலுத்தாதிருக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? கர்த்தருடைய இருதயத்தின் இஷ்டத்திற்கு விட்டு கொடுத்துருவாரு. நாம கர்த்தரை அறியாமல் நம்ம எங்க விழுந்தோம் சொல்லி நமக்கே தெரியாது. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். பிரதர், நீ எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கர்த்தர், நம்ம சர்ச்சுக்கு போகிறோமே, நம்ம வாரம் சர்ச்சுக்கு போகிறோமே, அப்போ அது தேவனுடைய ஆலயம் கிடையாதா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு வாசம் செய்வதற்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தும்படி மோசே கட்டளையிட்டார். அது பேர் தான் ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 காரியங்கள் இருக்கு: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். there were 3 compartments. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் ஒரு திரைக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கற்பனைகளும் அந்த 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 பலகைகளும் தேவனுடைய சமூகத்து அப்பமும் அந்த திராட்சரசமும் ஆரோனுடைய துளிர்த்த கொம்பும் இருக்கிறது. அந்த மண்ணா இருக்கிறது, ஆரோனின் துளிர்த்த கொம்பு இருக்கிறது, 10 கட்டளை இருக்கிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் திரைச்சிலை 2ஆய் பிரித்து அவர் மரித்த பொழுது வானத்திலே பெரிய ஒரு சத்தம் உண்டாயிற்று, ஒரு பெரிய இடி முழக்கம் உண்டாயிற்று. திரைச்சிலை 2ஆய் கிழிந்தது. நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இதற்கு கீழே இருக்க வசனத்தை படிங்களேன். ஹல்லேலூயா. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஞானத்தினால பேசுகிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். யூதர்கள் கேட்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களே, இதெல்லாம் இப்படி சவுக்கை உண்டு பண்ணி ஆடு மாடுகளையும் காசுக்காரருடைய பலகையும் கீழே தள்ளி போடுறீங்களே, உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா? கிவ் அஸ் அ சைன், எங்களுக்கு ஒரு சைனை காமிங்க, எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, இயேசுக்கு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே கட்டுவேன். உடனே யூதர்கள் நினைக்கிறாங்க, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் சென்றதே, நீர் இதை எப்படி 3 நாளைக்குள்ளே எழுப்புவீங்க, எப்படி இந்த 3 நாளைக்கு கட்டுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் ஒரு மனிதனாக வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மாம்சமும் இரத்தமும் அவருக்குள்ளே இருந்தது. அதே போலதான் மனிதர்களாகி நமக்கும் மாம்சம் இரத்தமும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து அவரை அடித்த பொழுது
அவர் இறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்பொழுது சீஷர்களுக்கு இப்பதான் புரியுது. அவர் இப்படி சொன்னதை, அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். சீஷர்களுக்கே புரியல, கூட இருக்க சீஷர்களுக்கே புரியல, என்ன இவர் இப்படி சொல்றாரு, இவரை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோமா? சில நினைப்பாங்க, இவரை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, என்ன இவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் சிலது புரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் ஆவியில் பேசும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை ஆவியில் தான் அறிந்து கொள்ள முடியும். யூதர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? யூதர்கள் அப்படியே லிட்ரலாக மீனிங் எடுத்துக்கிறாங்க. தேவாலயத்தை 3 நாள் இடித்து போடுவேன், அதை திருப்பியும் கட்டுவேன் 3 டேஸ்க்குள்ளன்னு சொல்கிறாரு. எப்படி தேவாலயத்தை 3 நாள் கட்ட முடியும்? இயேசு கிறிஸ்து தன்னை சரீரத்தை அவர் சொல்கிறார், தான் படப்போகிற பாடுகளை குறித்து அவர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஐ பிலீவ் இந்த வார்த்தையானது மிகவும் கொஞ்சம் கண்டிப்பான வார்த்தையாக இருக்கும். ஆனால் அந்த கண்டிப்பு தான், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், தன் நேசிக்கிற தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறான். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கடினமாய் வந்திருந்தா நீங்கள் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிப்பதினால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார். எனக்கு நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் உங்கள் மேலே வைக்க மாட்டார். என்னுடைய மகிமை நான் ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் தேவையில்லாத விக்கிரகங்களாகிய இந்த செல்ஃபோன்ஸ், சில காரியங்களை, சில மனிதர்களை நாம் விக்கிரகம் வைத்திருப்போம். சில இடத்தை நாம் விக்கிரகம் வைத்திருப்போம். பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் இனி விக்கிரகத்தை வணங்கலை. கர்த்தர் சொல்லியிருக்கார், நீ என்னை விட எது அதிகமாக நேசிக்கிறாயோ அதுதான் விக்கிரகம். நீங்கள் ஒருவேளை அந்த ஐடியல் வர்ஷிப்லேருந்து அந்த கல்லையும் மண்ணையும் வணங்காமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்கள் கையில் மொபைல் ஃபோனை எப்பவுமே கூடயே வச்சுட்டு மொபைல் ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்களா? அது ஒரு விக்கிரகம், அது ஒரு பிசாசினுடைய சாபம். ஏனென்றால் உங்கள் கையில் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்க வேண்டிய கையில் மொபைல் ஃபோன் இருக்கா? உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று அடிச்சிருங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டாண்டில் மொபைல் ஃபோன் வச்சுருங்க. ஃபோன் கால் வருதா, எடுத்து பேசுங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் மெசேஜ் கேட்குறீங்களா, எடுத்து பாருங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் உண்டு பண்ணுங்க. நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வரதுனால, சர்ச் ஒரு வெறும் பில்டிங் தான். நம்ம ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வருமா, அது ஜஸ்ட் அ பில்டிங். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே தான் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறாரு. உங்களுக்குள்ளே தான் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே போய் தேடுறீங்க? நம்ம எல்லாம் கூடி வரதான் சபை. இன்னைக்கு நம்மெல்லாம் கூடி வந்திருக்கோம், ஆன்லைனில் கூடி வந்திருக்கோம். நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நம்மெல்லாம் கர்த்தருக்குள்ள அவயங்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய அந்த சரீரத்தில் நீங்களும் நாம் அவயங்களாக இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே உடன்படிக்கை பெட்டியிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த கர்த்தர், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக திரைச்சிட 2ஆக பிரித்து நம்முடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நான் உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நான் கொடுக்காமல் இருந்துட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க. இந்த ஆலயத்தில் ஆண்டவரே நான் புறா விற்றுக்கொண்டு, ஆடு மாடலை விற்றுக்கொண்டு, காசுக்காரங்களைப் போல நான் பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளாக வாழ்ந்துட்டேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு என்னை கர்த்தரோடு ஒப்புரவாகுங்க. நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் டைம் கொடுக்குறேன். I'll give you 1 minute. Please close your eyes. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, ஐ ஜஸ்ட் கிவ் யூ 1 minute. அந்த ஒரு நிமிஷத்தில் ஆவியானவர் உங்களோட பேச போகிறார். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் கண்களை மூடுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்க அந்த ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்கள் மனிதருக்கும், இறைவன் படைத்த, கடவுள் படைத்த, கர்த்தர் படைத்த அந்த மிருக ஜீவனத்துக்கு ஒப்பாக இருக்கிற டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை பணத்துக்காக இருக்கட்டும், முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கீங்களா? ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். A moment of sanctification is going to take place. ஒரு பரிசுத்த அலை, ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மெல்லிய காற்று ராகாட்டா சபாசி கேட்டேஷி மாரா சேஃபா சிகே லீப்ரஹா சிக்கியா மாசியோ டூ ஷேஃப்ரஹாந்தோ. இப்பொழுது நம் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. Right now
The Lord is cleansing you. கர்த்தர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is cleansing you, my dear brothers and sisters. The Lord is speaking to you. I need you. நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும் மகளே. உன்னுடைய சரீரம் நான் தங்குற ஆலயமா இருக்கிறது. அந்த ஆலயத்தை கெடுத்து போடாதே. வேத வசனம் சொல்லியிருக்கிறதே, நீ என் ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன்னு சொல்லியிருக்கிறதே. என் ஆலயத்தை கெடுத்து போடாதே. நான் உன்னை என்னுடைய ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறேன். I have chosen you. நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு, இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் ஜெபமாகிய தூப வர்க்கத்தை ஏறெடுத்துக் கொண்டே இரு. வசனமாகிய மன்னாவை இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். தேவ சமூகத்து அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. Lord's presence is in our midst. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் மேலே தங்கி இருக்கிறது. My dear brothers and sisters, this morning this message is very powerful. இது ஒரு ஆசீர்வாதத்தின் மெசேஜ் அல்ல, இது ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு மெசேஜ் இல்லை, ஆனால் இது ஆசீர்வாதத்திற்கு வழியை கொண்டு வரும். இந்த இப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையானது ஒருவேளை உங்கள் இருதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அது நல்லது. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். அப்படியே கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரிடத்துல தான் கர்த்தர் பேசுவார். அருமையான சகோதர சகோதரிகளே, the Lord is speaking to you. Cleanse your heart, cleanse your heart, cleanse your heart. இயேசுவே, என் இருதயத்துக்குள்ள வாங்க. இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என்னுடைய இருதயமாகிய இந்த ஆலயத்திலே உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தை நான் கொடாமல், உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் இந்த உலகத்திற்கும் உலகத்தின் மனிதர்களுக்கும் மனிதன் உருவாக்கின அந்த செல்போனுக்கும் நான் கொடுத்துட்டேன். என்னை மன்னியுங்க. இனிமேல் இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்திலே நான் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுப்பேன். இந்த சரீரத்தை நான் நன்றாய் பார்த்து கொள்வேன். தேவையில்லாத காரியத்தை நான் சாப்பிட்டு தேவையில்லாத கோபம், வைராக்கியம், மன்னியா தன்மைகள் நான் எல்லாவற்றையும் எடுத்து போடுறேன். அசுத்தமானதை நான் தூர தள்ளி விடுகிறேன். நான் பரிசுத்தமாக இருப்பதற்கு நான் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, எனக்குள்ள வாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை ஒருவேளை நீங்கள் உண்மையாய் பண்ணியிருப்பீங்க என்று சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களை ரட்சித்து அவருடைய சந்தோஷத்தினாலே உங்களை நிரப்புகிறார். The Lord is filling you with His everlasting love and peace and compassion in your heart. உங்கள் இருதயத்திலே அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவருடைய நித்திய அன்பையும் உங்கள் இருதயத்திலே அவர் நிரப்புகிறார். இந்த காரியத்தில் பிரதர், நீங்கள் பேசுறது அது எனக்கு தான் பிரதர் பேசுகிறீங்க. பிரதர், நீங்கள் பேசுகிற காரியம் கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறார். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்கிறவங்க மாத்திரம் நீங்கள் காமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் கர்த்தருக்கு மகிமை ஹல்லேலூயா டைப் பண்ணுங்கள். வாட் எவர் யூ டைப் இட், God will honor you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய உங்கள் சரீரத்தை கனப்படுத்துவதற்கு நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. மாராக்கா பாஷேக்கேரை. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்பினால் கர்த்தர் அவருடைய சரீரத்தை முதலாவதாக பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தம் செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் உங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். This is a message of correction. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு தாழ்மையாக கேட்கிறார். மகளே, மகனே, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஆயத்தமாக கர்த்தர் கேட்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி we became sinners. We did not give. நான் பரிசுத்தமாக தான் வாழ்றேன்னு சொன்னால் கூட நம்மளுடைய இருதயமாகிய ஆலயத்திற்குள்ள கரைகளும் கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா அது பாவம்தான். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர், பிரதர் ராபர்ட் தேவன், சிஸ்டர் கங்கா ஜேம்ஸ், சிஸ்டர் டோரா, சிஸ்டர் ஃபெலிஷியா, சிஸ்டர் ஜான்சன், சிஸ்டர் பொன்னி, பிரதர் ராபர்ட், கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் ஜெனி எட்வன், அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம்.
இந்த வார்த்தையானது உங்கள் இருதயத்தை தங்கி இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தையானது உங்கள் இருதயத்தில் ஆழமாய் தங்கட்டும். இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே தங்கி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விட்டு எடுக்க மாட்டார், உங்களை விட்டு தள்ளி போக மாட்டார். நாம் ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யும் பொழுது நம் ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் இந்த ஆலயத்தை விட்டு அவர் வெளியே போயிடுவார். ஆவியானவரால் பரிசுத்தமாக இல்லாத இடத்துல இருக்க முடியாது. சபாரா கபாஷி, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஐ பிலீவ் திஸ் வேர்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இல்லாவிட்டாலும் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசின் கோட்டைகளை தகர்த்தெறியும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான துஷ்ட மிருகங்களுக்கும் எல்லா விதமான பிசாசின் அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடும். ராகா பாசே கேளு. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வார். நன்மையினால் உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயதை போல இருக்கும். உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கா? உங்கள் சரீரத்தில் மன கஷ்டம் இருக்கா? வேதனைகள் இருக்கா? உங்கள் ஆலயத்தை நீங்கள் இன்றைக்கி சுத்திக்கிறீங்க. எப்படி நீங்கள் போய் வீட்டெல்லாம் ஒற்றடிச்சு எப்படிலாம் வீட்டெல்லாம் அலங்கரிப்பீங்களோ, ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா இன்றைக்கி உங்கள் இருதயமாகிய அந்த ஆலயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த அதே பரிசுத்த ஆவியானவர் he is going to come inside you. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்க, நீங்கள் எனக்கு சாட்சியாக சொல்ல போகிறீங்க. பிரதர், நீங்கள் சொன்னது போல் நான் பண்ணேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆவியானவர் எனக்குள்ளே பேசுகிறார். எப்படி ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு ஒரு அலங்கோலமான இடத்துக்குள்ளே வரமாட்டாரோ அதே போல் தான் பரலோக ராஜா பாவமாகிய இருதயத்துக்குள்ளே வரமாட்டார். அவருக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் நீங்களாக பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே ஆண்டவரே உங்கள் பாவங்களையும் அறிக்கையிட்டால் கர்த்தர் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னித்து உங்கள் நீதியாய் மாற்றுகிறார், உங்கள் நீதிமானாய் மாற்றுகிறார். நீங்கள் செய்கிற நற்கிரியங்களால், நீங்கள் செய்கிற கிரியைகளினால் நீங்கள் பரிசுத்தமாக இல்லை, கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால பரிசுத்தமாக இருக்கிறீங்க. அதனால நீங்கள் நற்கிரியை செய்கிறீங்க. Your trust should not be on your works, but rather it should be on the blood of Jesus, but rather on the finished work of the Lord Jesus. Maraka pase. Marabu shekere marihandorose. கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். லெட்ஸ் டேக் த பிரெட். கர்த்தருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பந்தியிலே கடந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சரீரமாகிய தேவ ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, பஸ்கா என்று சொன்னால் புளிப்பில்லாத அப்பமும் திராட்சரசத்தையும், அதாவது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் தன்னுடைய வீட்டில் பூசினாங்க. புதிய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை கொடுத்து பஸ்கா பண்டிகையில் தான் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து முன்பாக, பிஃபோர் த பாஸ் ஓவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அந்த பாஸ் பண்டிகையினால் அவரை உடனே எடுக்க முடியல. அவர் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஓய்வு நாளெலாம் முடிந்ததுக்கப்புறம் தான் வராங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவர் நமக்காக உயிர்த்தெழுந்து நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கார் என்று விசுவாசிக்கிறோம். ஐ பிலீவ் பார்த்து கொண்டிருக்கிற அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புளாவது இந்த பந்தியில், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் விசுவாசிக்கிறேன். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து, இந்த அப்பம் கர்த்தருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, இந்த அப்பம் என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி சீஷரிடத்திலே இந்த அப்பத்தை பிட்டு இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த அப்பத்தை ஒருவேளை நாம் இதை என்னதென்று தெரியாமல் இதை எதற்காய் செய்கிறோம் என்று தெரியலனா இதை நீங்கள் இந்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டாம். இதை நாம் உணர்ந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அதை உணர்ந்து ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதை உணர்ந்து நாம் இதை புசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த புளிப்பில்லாத அப்பமாகிய இந்த பஸ்கா பண்டிகையை நாங்கள் இப்பொழுது உம்முடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் இதை எடுக்கிறோம் ஆண்டவரே. We believe இந்த ஜீவ அப்பத்திலே எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து
இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தமே சங்கார தூதனை அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசியாமல் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், பரிசுத்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் விலையேற பெற்ற இரத்தம். இந்த விலையேற பெற்ற இரத்தம் நீங்கள் இதை குடிக்கும் பொழுது உங்கள் சரீரம் முழுவதும் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் தொட முடியாது, எந்த விதமான பிரச்சனையும் உங்களை அணுக முடியாது. இந்த பரிசுத்த இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவு கூறுவோம். சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இரத்தமும் நீரும் ஓடி வழிந்தது. அவர் எல்லாவற்றையும் அவர் சிந்தி முடித்தார் உங்களை என்னை மீட்பதற்காக. லெட்ஸ் ரிமெம்பர் த லவ் ஆஃப் ஜீசஸ். லெட்ஸ் ரிமெம்பர் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். அவருடைய தியாகத்தையும் அவருடைய அன்பை நினைவு கூறுவோம். இந்த திராட்சரசமானது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தியின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்களே திராட்சை கொடிகள், நான் செடி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் திராட்சை செடிப்பா, நீங்கள் கொடிங்கள். நீங்கள் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தன் திராட்சை செடியாக அவர் புளிந்து இரத்தமாக எப்படி இந்த கிளாஸில் திராட்சரசம் எப்படி இருக்கிறதோ அதே போல் அவர் ஜீசஸ் அவருடைய சரீரமானது, அவருடைய இரத்தமானது நமக்காக கொடுக்கப்பட்டது. யோவான் 15ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. ஏன் கர்த்தர் திராட்சரசத்தை அவர் இரத்தம் என்று அவர் சொல்ல வேண்டும்? என்னுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் நீங்களும் நானும் அவருடைய திராட்சை செடியிலே கொடிகளாக இருக்கிறோம். கொடியில தான் திராட்சை கனிகள் காய்க்கும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். Glory to God. இன்னைக்கு ஒரு ரெவலேஷனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நாம் சேர்ந்து நாம் இதிலே பானம் பண்ணுவோம். Thank you Jesus. இரத்தத்திற்காகவும் நீர் எங்களுக்கு